இந்த சனிக்கிழமை நவம்பர் மாதம் 8ஆம் தேதி நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த காலையில நாங்க உங்களை வாழ்த்துறோம், உங்களை பாராட்டுறோம். கர்த்தருடைய நாமத்தினாலும் இயேசுவின் நாமத்தினாலும் நாங்கள் உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளைகளே, நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்கள் சொந்த அனுபவத்தில் இதுவரைக்கும் உங்களை யாருமே பாராட்டினது இல்லையா? உங்கள் வாழ்க்கையின் அனுபவத்துல உங்களை சார்ந்த உறவுகள், அன்பர்கள், நண்பர்கள் யாருமே இதுவரைக்கும் உங்களை வாழ்த்துனது இல்லையா? நீங்க நல்லா வருவீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க எதிர்காலம் நல்லா இருக்கும், உங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்கள் கையின் பிரயாசம் ரொம்ப நல்லா இருக்கும், உங்ககிட்ட நல்ல திறமை இருக்கு, நீங்க நல்லா பேசுறீங்க, நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க, நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க, இன்னும் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் எதிர்காலத்தை குறித்து, உங்கள் நல்வாழ்வை குறித்து, உங்களுடைய வருங்கால வாழ்வை குறித்து யாரும் பெருசா பாராட்டினது இல்லையா? யாரும் பெருசா உங்களை வாழ்த்துனது இல்லையா? நீங்கள் செய்யக்கூடிய நல்ல நல்ல செய்கைகளுக்கும் செயல்களுக்கும் பெரிய அங்கீகாரத்தை யாரும் உங்களுக்கு கொடுக்கலையா? துவண்டு போகாதீர்கள். இந்த நாள்ல நான் ஒருத்தரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். அவரை கூட யாருமே பெருசா பாராட்டல. அவங்க சொந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் கூட அவருடைய வாழ்க்கையில பெரிய அங்கீகாரத்தை அவங்க கொடுக்கல. தன் தாய் தகப்பன் கூட அவரை பெருசாவே ஒரு பொருட்டா நினைக்கல. அந்த நபருடைய பெயர் தான் தாவீது. அவர் 23ஆம் சங்கீதத்துல சொல்றாரு, என் உடம்புல உயிர் இருக்கிற நாள் வரைக்கும் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என்ன சொல்றாரு? நான் உயிர் வாழ்ற நாளெல்லாம் நான் நல்லா இருப்பேன். அவரை பார்த்து 4 பேர் சொல்லலங்க, அவரே தன்னை பற்றி சொல்றாரு, நான் நல்லா இருப்பேன், நான் தாழ்ச்சி அடையேன், நான் குறைவுபட மாட்டேன். 4 பேர் அவரை பார்த்து, தாவீதே நீ குறைவே பட மாட்ட, நீ நல்லா இருப்ப அப்படின்னு யாரும் சொல்லல. ஆனா தாவீது தனக்குத்தானே சொல்லிக் கொள்ளுகிறார், நான் குறைவுபட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் நல்லா இருப்பேன், என் எதிர்காலம் நல்லா இருக்கும், என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் நல்லா இருப்பேன். 18ஆம் சங்கீதத்திலே 28ஆம் வசனம் 29ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் சொல்றார் பாருங்க, வாயை திறந்து, என் விளக்கை தேவன் ஏற்றுவார், என் எதிர்காலம் பிரகாசமாயிருக்கும். 4 பேர் உங்களை பார்த்து, எதிர்காலத்துல நீ ரொம்ப நல்லா இருப்பப்பா, நீ நல்லா வருவப்பா, உன் எதிர்காலத்துல நீ ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பப்பா யாரும் சொல்லியா? ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுடைய நன்மையை விரும்புகிறார். கர்த்தருடைய குழந்தைகளே, படைத்த தேவன் நீங்கள் நன்றாயிருக்க வேண்டும் என்று சகலவற்றையும் உங்களுக்காக ஆயத்தம் செய்திருக்கிறார். அன்பானவர்களே, உங்களை இந்த உலகத்திலே பிறப்பித்த தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக எதை வேணும்னாலும் செய்து முடிக்க அவர் ஆவலுள்ளவராய் இந்த சனிக்கிழமை நவம்பர் மாதம் 8ஆம் தேதி இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும்படி அவர் செய்து கொண்டிருக்கிறார். யார் உங்களை பாராட்டினா என்ன, பாராட்டாவிட்டா என்ன? யார் உங்களை வாழ்த்தினா என்ன, வாழ்த்தாவிட்டால் என்ன? என் தனிப்பட்ட அனுபவத்திலிருந்து கூட நான் சொல்லுகிறேன் பாருங்கள். யாரும் பெருசா என்ன பார்த்து நீ நல்லா வருவப்பா, உன் எதிர்காலம் ஓஹோன்னு இருக்கும்பா, சொந்தமோ பந்தமோ நட்போ, என் சின்ன வயசுல இருந்து எனக்கு புத்தி தெரிஞ்ச நாள்ல இருந்து பெருசா அப்படி யாரும் பாராட்டினதே கிடையாது. நீங்களும் சோர்ந்து போகாதீர்கள், தளர்ந்து விடாதீர்கள். யாருமே என்ன பாராட்ட மாட்டாங்களே, யாருமே எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்களே, யாருமே என்ன கனப்படுத்த மாட்டாங்களே, யாருமே என்ன பெருசா நினைக்க மாட்டாங்களே, யாரும் உங்களை பெருசா நினைக்க மாட்டாங்க. யாரும் பெருசா ஒரு அங்கீகாரத்தை உங்களுக்கு கொடுத்துட மாட்டாங்க. கர்த்தர் தான் உங்க வருங்கால வாழ்க்கையை ஆஸ்வதிக்க போறார். கர்த்தர் தான் உங்களை உயர்த்த போறார். கர்த்தர் தான் உங்களை மேன்மையா வைக்க போகிறார். ஆகவே தைரியமா சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, உங்க வாயை திறந்து சொல்லுங்க. உங்கள் வாயில் வரக்கூடியதுதான் நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் வரும். அன்பானவர்களே,
தாவீது சங்கீதக்காரன் சொல்வது போல, கர்த்தர் என் வாழ்வில் இருக்கக்கூடிய இருளையெல்லாம் நீக்கி என் வாழ்க்கையை பிரைட்டா மாத்துவாரு. என் ஃபியூச்சர் பிரகாசமா இருக்க போகுது. என் எதிர்காலம் பிரகாசமா இருக்க போகுது. தாண்ட வேண்டியவைகளை நான் தாண்டுவேன், கடக்க வேண்டியவைகளை நான் கடப்பேன், உயர வேண்டிய இடத்திற்கு நான் உயர்ந்து வருவேன், மதிலை தாண்டுவேன், சேனைக்குள் பாய்ந்து போவேன். அவர் சொல்றாரு, நல்ல வளர்ச்சி என் லைஃப்ல உண்டாகும், வெற்றிகரமான எதிர்காலம் எனக்கு அமையும், என் பிசினஸ் ஆசீர்வாதமா இருக்கும். சொல்லுங்க, இன்னைக்கு வாயை திறந்து சொல்லுங்க. புலம்பாதீர்கள் தயவு செய்து. இந்த சனிக்கிழமை இந்த காலையில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு மகனே, அருமை மகளே, என் பிசினஸ் எப்படி இருக்க போகுது? இன்னைக்கு நல்ல வருமானம் கிடைக்குமா, கிடைக்காதா? நல்ல கஸ்டமர்கள் எனக்கு கிடைப்பாங்களா, கிடைக்காம போயிடுவாங்களா? எங்கெங்க அமைகிறாங்க, ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குங்க. இல்ல வாயை திறந்து தயவு செய்து இந்த காலையில சொல்லுங்க, இன்றைக்கு என் கையின் பிரயாசங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நான் தொட்டதை தேவன் துலங்க செய்வார். நான் போக்கிலும் ஆசீர்வாதமாய் இருப்பேன், நான் வரத்திலும் ஆசீர்வாதமாய் இருப்பேன். நான் போகும் இடமெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூடவே இருப்பார். நான் வாளாக அல்ல, நான் தலையாக இருப்பேன். நான் கீழாக அல்ல, நான் மேலாக இருப்பேன். நான் கடன் வாங்குகிற இடத்தில் இருக்க மாட்டேன். அநேக தேசங்களுக்கே கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் என்னை உயர்த்தி வைப்பார். சொல்லுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? நீங்கள் ஏன் பதற வேண்டும்? மற்றவங்களுடைய பாராட்டுக்காக நீங்க ஏன் ஏங்கி தவிக்கிறீங்க? பிறருடைய அப்ரிசியேஷனுக்காக நீங்க ஏன் ஏங்கிட்டு இருக்கீங்க? பிறருடைய அங்கீகாரத்திற்காக நீங்க ஏன் தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க? பிறர் உங்களை வாழ்த்த வேண்டும் என்று ஏன் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களை வாழ்த்த அவர் மனம் திறந்திருக்கிறார். முதல்ல நீங்க உங்களை வாழ்த்திக்கோங்க. முதல்ல நீங்க உங்களை பாராட்டிக்கோங்க. முதல்ல நீங்க உங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டிக்கோங்க. முதல்ல நீங்க உங்களுக்கு உத்வேகத்தை கொடுத்துக்கோங்க. முதல்ல நீங்க உற்சாகமான உத்வேகமான வாக்குகளை உங்களுக்கு நீங்களே கொடுத்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது சொல்வது போல, நான் குறைவுபட மாட்டேன், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் துவண்டு போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். நன்மையும் கிருபையும் இறுதி வரை என்னை தொடரும். சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டுவேன், அடுத்த கட்ட அபார வளர்ச்சி நான் அடைவேன். சொல்லி பாருங்க, இன்னிலிருந்து பிளஸிங்ஸ், ஒரு புதிய பிளஸிங்ஸ், அபார வளர்ச்சி அடைவதற்கான ஒரு ஆசீர்வாதம் உங்க லைஃப்ல இன்னிலிருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுடைய நன்மைக்காக, நல்வாழ்வுக்காக, உங்களுடைய நல்ல நோக்கம் நிறைவேறுவதற்காக நான் ஜெபம் பண்ண போறேன். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கும் பொழுது, இந்த நாளில் பிறந்த நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் ஆர் முருகேசன் மற்றும் எம் பிரவீன், அன்பு மகன் ரிஷி ராம் ஃபெலிக்ஸ் மற்றும் அன்பு மகள் பி எஸ்தர் மற்றும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் மாதம் 9ஆம் தேதி பிறந்தநாள் காணக்கூடிய வி தருண், எல் சூரிய பிரகாஷ், எஸ் மோனிகா, எஸ் ரித்திகா மற்றும் திருமண நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் ஜோசப், சிஸ்டர் ஜே ஜபகீதா மற்றும் சகோதரர் ரமேஷ் பிரபு, சிஸ்டர் புஷ்பலதா மற்றும் நம்முடைய அன்பு சகோதரர் ஜார்ஜ், சிஸ்டர் பிரியதர்ஷினி தம்பதியார்கள் திருமண நாள் காண போகின்றார்கள். இவர்களுக்காக நாம் விசேஷமாக நாம் ஜெபிக்க போகின்றோம். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகின்றோம். இந்த நவம்பர் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதிப்பீராக. யாரும் என்ன பாராட்ட மாட்டாங்களே, யாரும் என்ன வாழ்த்த மாட்டாங்களே, யாரும் என்னுடைய நற்கிரியைகளுக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்களே, என்னுடைய நற்சேவைகளை எவருமே பாராட்ட ஒருவரும் இல்லையே என்று அங்கலாய்க்காதபடி, துவண்டு போகாதபடி, சங்கீதக்காரனை போல கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன், நான் தாழ்ச்சி அடைய முடியாது. நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். நான் பயப்படுவது கிடையாது.
தேவனாலே மதிலை தாண்டுவேன், நான் பாய்ந்து செல்வேன், அடுத்த கட்ட அபார வளர்ச்சி அடைவேன் என்று ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஊக்க வார்த்தைகளை பேசிக்கொள்ளுகிற, உத்வேக வார்த்தைகளை பேசிக்கொள்ளுகிற, விசுவாச வார்த்தைகளை பேசிக்கொள்ளுகிற, விவேக வாக்குகளை பேசிக்கொள்ளக்கூடிய, வாக்கு தத்தங்களை உரிமையாக்கி பேசக்கூடிய அந்த விசேஷித்த உத்வேகத்தை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. அவன் சொன்னபடியே ஆகும் என்று நீர் சொன்னபடியினாலே உம்முடைய பிள்ளைகள் நல்ல நல்ல வாக்குகளை தன்னை குறித்தே பேசுவார்களாக. அந்த விசேஷமான கிருபைகளை இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தந்து கனப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. அதுபோலவே இன்றைக்கு பிறந்த நாள் திருமண ஆண்டுகள் காணக்கூடிய பிள்ளைகளுக்காகவும், நாளைய தினத்திலே திருமண நாட்கள் பிறந்த நாட்கள் காணக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காகவும் விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேவனே, ஆண்டுகளை வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வம் அன்பான பிள்ளைகளுக்கு நீர் தரக்கூடிய ஆண்டுகளையும் வருடங்களையும் நன்மைகளால் முடிசூட்டி வாழ்நாளெல்லாம் உடைய அன்பான பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படிக்கு புதிய வளமான நலமான கிருபைகளை நீருமுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே சம்பூர்ணமாக வர்ஷிக்க செய்வீராக. இத்தனை ஆண்டுகளும் உடைய பிள்ளைகள் தங்கள் சொந்த வாழ்விலே பெற்றிராத, அனுபவித்திராத, கண்டிராத நன்மைகளையும் சந்தோஷங்களையும் ஆசீர்வாதங்களையும் காணும்படி தேவன் அனைத்து ரகமான ஆசீர்வாதங்களை நீருமுடைய பிள்ளைகள் வாழ்வில் வர்ஷிக்க பண்ணுவீராக. உடைய கரம், தயவு, கிருபை, காருண்யம், ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளை உயர்த்துவதாக. நன்மையும் கிருபையும் உண்டாக மனதாரும் உடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய திருச்சபையிலே காலை 7:30 மணிக்கு முதல் ஆராதனையும் 9:30 மணிக்கு இரண்டாம் ஆராதனையும் நடைபெற இருக்கின்றது. தேவ ஜனங்களே, தவறாமல் மறவாமல் ஆலய ஆராதனையில் பங்கு கொள்ளுங்கள், அங்கம் வகியுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூடவே இருப்பாராக. ஆமென்.